அண்ணன் பாலசுப்ரமணியம் அவர்களே, நம்ம எல்லாம் வரவேற்று உரையாற்றி மகிழ்வித்த சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஜெகதீசன் அவர்களே, இங்கு எனக்கு முன்னாலே கண்டன உரையாற்றிய கண்ணையன் அவர்களே, இளையராஜா அவர்களே, செல்வம் அவர்களே, ஏனைய தோழர்களே, கோபி அவர்களே, திரு செல்வராஜ் அவர்களே, ஏனைய தோழர்களே, இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு வீரமிக்க தொழிலாளர் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். மோடி அரசு யாருடைய அரசு என்று கடந்த முறை அவர் ஆட்சிக்கு வந்த பொழுது தெரியவில்லை. கடந்த முறை ஆட்சியில் இருந்து ஆட்சி முடிகிற தருவாயிலே மிக மிக வேகமாக ராமர் கோயில் பிரச்சனையும் இந்திய தேசிய பாதுகாப்பு பிரச்சனையும் உயர் சாதி என்று சொல்வதற்கு நாமெல்லாம் அதை அப்படி சொல்லக்கூடாது. சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். சாதி என்று வெளிப்பதே நமக்கு நாமே ஒரு இழிவை கற்படுத்திக் கொள்வதாகவும் அல்லது தாழ்வு மனப்பான்மை உருவாக்குவதும் தான் பொருள். ஆகவே இந்த உயர் மதம் அல்லது உயர் சாதி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு இந்திய வம்சாவளி மக்களை சுரண்டி கொண்டிருக்கின்ற கூட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்கினார். 10% இடஒதுக்கீடு. இந்த 10% இடஒதுக்கீடு என்பது அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் தந்து இருந்தால், சமூக நீதி அடிப்படையில் தந்து இருந்தால், கல்வி மற்றும் சமூக அந்தஸ்து என்கின்ற அடிப்படையில் தான் அந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். சமூக அந்தஸ்து கல்வி என்பதை கணக்கில் கொள்ளாமல் 6000 ஆண்டுகளாக படித்திருக்கிறேன், மந்திரத்தை மனப்பாடம் செய்து அனைத்து துறைகளும் மந்திரம் ஓதிக்கொண்டே இருக்கிறேன், நான் படித்தவன், எனக்கு எல்லாம் தெரியும், உலகமே தெரியும், என்னுடைய மொழிக்கு கடவுளே கட்டுப்படும் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறவனுக்கு, அல்லது காலங்காலமாக சத்திரியன் என்று சொல்லி இந்த நாட்டு மக்களை அடிப்பவன் பெரியவன் என்று சொல்லி ஏமாற்றி சுரண்டி கொண்டிருக்கின்ற சில ஏமாற்று பேர்வழிகள், வியாபாரிகள் என்கிற பெயரிலே கலப்பட பொருள்களையும் போலி பொருள்களையும் தயாரித்து விற்கிற அயோக்கிய சந்தை வியாபாரிகள் தான் இந்த நாட்டிலே முற்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். இவர்கள் செய்கிற அத்துணை செயல்களும் அல்லது அவருடைய தொழில்களும் இந்திய நாட்டு மக்களை சுரண்டுவதற்கும் அல்லது இந்திய நாட்டுடைய சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்கும் பயன்படுகிற ஒரு யுக்தி தான். இதை காலங்காலமாக இந்த நாட்டில் ஆட்சி செய்தவர்கள் மத்தியிலே அடிமையாக போய் இவர்கள் சனாதனம் என்கின்ற இவருடைய தத்துவத்தை கட்டி காத்து வந்திருக்கிறார்கள். சனாதனம் என்கின்ற தத்துவத்தை எதிர்த்து போராடியவர்கள் தான் இந்த நாட்டிலே ஓபிசியாக இருந்தாலும் SC/ST இருந்தாலும். SC/STகள் இந்து மதத்தையே புறக்கணித்துத்தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களிடத்தில் இந்து மத பழக்க வழக்கங்கள் எந்த SC/ST வீட்டிலும் ராமன் படமும் இல்லை, கிருஷ்ணன் சிலையும் இல்லை, விநாயகர் சிலையும் இல்லை. இன்று வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்ளலாம். எந்த இடத்திலாவது இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. ஆனால் இவர்கள் இந்துக்களை இல்லை என்றாலும் இவர்கள் மீது பூனா ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இந்து என்கின்ற இழி மொழியை திணித்தார்கள். அது திணித்ததின் காரணமாகத்தான் இன்றைக்கு நாம் பௌத்தராக மாற வேண்டும் என்கின்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் இயற்கையாக வாழ்வியல் வழியிலே அல்லது கருத்தியல் வழியிலே அல்லது போர்க்குணத்தாலே நம்முடைய இருக்கக்கூடிய ஜனநாயக தன்மையாலே நாம் இந்துக்கள் இல்லை. ஆனால் இந்திய அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் இந்தியாவுக்குள்ளே வாழ்வோம், தனிநாடு கேட்ட தலித்துகள் அந்த காலத்திலே சமரசம் செய்யப்பட்ட பொழுது இந்தியாவுக்குள்ளே இடஒதுக்கீடு என்ற பெயரில் வாழ்வோம் என்று ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே நீங்கள் இந்துக்களாக மாறினீர்கள். ஆனால் நீங்கள் அடிப்படையில் இந்துக்கள் இல்லை. அந்த இந்துக்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு என்பது கல்வியின் அடிப்படையிலே, அதாவது பரம்பரை கல்வி, தலைமையாக இவர்கள் பெற்ற கல்வி, எல்லாம் கல்வி வாய்ப்பு, இவர்களுக்கு வழங்கப்பட்ட சமூக நீதி, அதாவது சமூக அந்தஸ்து, இவைகளை வைத்துத்தான் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இதன் அடிப்படையிலே ஆரம்ப காலங்களிலே நம்முடைய மக்கள் ஜஸ்ட் பாஸிலே சில இடங்களிலே கல்வி இடங்களிலே இடஒதுக்கீடு பெற்றார்கள் என்பதனாலே பார்ப்பனர்கள் கூவியது கூத்து என்ன சொன்னால் தகுதி போய்விட்டது, திறமை போய்விட்டது என்று பேசினார்கள். மண்டல் கமிஷன் என்று பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வந்த பொழுது தகுதி போய்விட்டது, திறமை போய்விட்டது என்று சொன்னார்கள். ஆனால் அதே நேரத்தில் இன்னொன்று சொன்னார்கள், யாரெல்லாம் மருத்துவர் ஆகக்கூடாது என்று நினைக்கிறோமோ அவனெல்லாம் மருத்துவர் ஆவான், என் வீட்டு பெண்களை தொட்டு மருத்துவம் செய்வான், என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனால் மண்டல் கமிஷன் வேண்டாம் என்று சாலைக்கு வந்து போராடியவன் தான் முற்படுத்தப்பட்டவன் என்று சொல்லக்கூடிய இருமாப்பு கொண்டவர்கள். ஆனால் இன்றைக்கு இவர்கள் இடஒதுக்கீடு வேண்டும் என்று தவம் இருந்து தன்னிடையே படிக்காதவனை படித்தவன் என்று பிரதமராக்கி, எந்த அனுபவமும் இல்லாத பொருளாதாரத்தில் அனுபவம் இல்லாதவனை பிரதமராக்கி பல்வேறு வகையான பொருளாதார நடவடிக்கையாலே இந்தியா பொருளாதாரத்திலும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும்
கடந்த 155 ஆண்டுகளாக இல்லாத நிலையிலே வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்தை மறுத்தார்கள். 100 நாள் வேலை திட்டம் சோம்பேறிகளை உருவாக்குகிறது, ஏழை எளியவர்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் தரமாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் 100 நாள் வேலை திட்டத்திலே யார் பலனடைந்தது? பிசி, ஓபிசி அதிகமாக பலனடைந்தவர் அவர்கள்தான். பட்டியலினத்து மக்களா? இல்லை. இன்றைக்கு இந்தியா முழுவதும் என்ன சொல்லுகிறார்? ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்கிறார்கள். இந்த நாட்டில் ஒரே நாடு ஒரே ஊர் என்று கொண்டு வர முடியுமா? எல்லா ஊர்களிலும் ஊரும் சேரியும் இருக்கிறது. சேரியும்க்கு ஒரு தனி சுடுகாடு, ஊருக்கு ஒரு சுடுகாடு. ஒரே நாடு ஒரே கிராமம் என்கின்ற கொள்கை அவர்களால் அறிமுகப்படுத்த முடியுமா? அறிமுகப்படுத்த முடியாது. ஏனென்றால் இவர்களுக்கு தேவை சாதி, சனாதனம். இந்த சனாதனத்தின் அடிப்படையில் மக்களை பக்தியின் பெயரால ஏமாற்றி இந்த நாட்டு மக்களை சுரண்டுவதுதான் இவருடைய வேலை. இதை தொடர்ந்து செய்கிறவர்களுக்கு நாம் எப்படி இதன் அடிப்படையில் வந்த இடஒதுக்கீடு தானே. இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல 28 மார்க் வாங்கினவனுக்கு 448 பேருக்கு வேலை. இவன் 55 மார்க் வாங்கினவனுக்கு எஸ்பிஐல வேலை. 94 மார்க் வாங்கின எஸ்சிக்கு மார்க் கிடையாது. 94.5 கட் ஆஃப் மார்க். 93 மார்க் வாங்கினா எஸ்சிக்கு வேலை கிடையாது. 96 மார்க் வாங்கினா ஓபிசிக்கு வேலை கிடையாது. ஆனா 55 மார்க் வாங்கி இருந்தா எஸ்சி இவனுக்கு, அதாவது எஸ்சி என்று சொல்லக்கூடிய பொருளாதாரமா இடபிள்யூசி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் அப்படின்ற ஒரு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். எப்படி தகுதி வந்துவிடும் அவர்களுக்கு? இதை கேள்வி கேட்பதற்கு யார் வேண்டும்? கேள்வி கேட்க வேண்டாமா இந்த மக்கள்? அந்த அடிப்படையிலே தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இவர்கள் பல்வேறு விஷயங்களை, தொழிலாளர் நல சட்டங்களை இன்றைக்கு எடுத்து விட்டார்கள். தொழிலாளர் நல சட்டங்களை எடுப்பதில் என்ன யுக்தி இருக்கிறது என்று சொன்னால், தொழிலாளர்களுக்கு காலங்காலமாக நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச சம்பளம் என்பது அவர்களுக்கு தெரிந்த வேலையின் அடிப்படையிலே, அவருடைய குடும்ப தேவையின் அடிப்படையிலே, அல்லது அவருடைய வாழ்வாதாரத்துக்கான அடிப்படையிலே குறைந்தபட்ச கூலி நிர்ணயிக்கப்பட்டது. இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற மாடல் கோட் என்கிற பெயரிலே ஸ்கில் பேசிஸ், அதாவது திறமை அடிப்படையிலே நிர்ணயிப்போம் என்று சொல்கிறான். இது திறமை அடிப்படையில் நிர்ணயித்தால் யாருக்கு அவன் நினைவிருப்பான்? இதை பற்றி ஒரு கமிஷன் தனியான ரிசர்ச் நடத்திருக்காங்க. தனியார் துறைகளில் யாருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள், தனியார் துறைக்கு போகிற அரசு பணம் யாருக்கு பயன்படுகிறது, இதை கேள்வி கேட்பது யார், இதுல இருக்கக்கூடிய சமூக நீதியை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று கேள்வி கேட்டு அனைவருக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று தனியார் துறையில கேட்கிறார்கள். ஆனால் தனியார் துறைக்கு இவர்கள் கொடுக்கிற அனைத்து முதலீடுகளும் அரசு முதலீடுகளாக இருந்தாலும் வங்கி முதலீடுகளாக இருந்தாலும் தனியார் முதலாளிகளாக கொள்ளையடிக்கப்படுகிறது. அங்க இடஒதுக்கீடு இல்லை. அங்க இருக்கக்கூடிய இந்த இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் பீப்புள் என்ன செய்யறான்? பொருளாதார அடிப்படையில் இருக்கிறான்ல, அவனுக்கு எப்படி என்னாச்சு? அவன் அங்க வேலையில இருக்கான். அங்க சாதி அடிப்படையில எந்த சாதிக்காரன் தன்னுடைய தொழிலை ஆரம்பிக்கிறானோ அவனுடைய மாமா மச்சா சொந்தக்காரன் ஊருக்காரன் போனவன் வந்தவன தான் வேலைக்கு வச்சுக்கிறான். திறமையுள்ள ஒரு சில ஓபிசிகளோ எஸ்சிஎஸ்சிகளோ வேலைக்கு சென்றாலும் அவர்களுக்கு அந்த சிஇஓ என்று சொல்லக்கூடிய தலைமை நிர்வாக வர விடுவார்கள் சொன்னால் வர விடுவதில்லை. அவனுடைய உழைப்பை, அவனுடைய பருவம் 40-45 வரை அவனுடைய உழைப்பை சுரண்டி விட்டு அவனை கழட்டி விடுகிறார்கள். இது போன்று எங்கு பார்த்தாலும் சனாதன அடிப்படையிலே அநீதியை நடைமுறைப்படுத்துகிற ஒரு ஆட்சியாக அமைந்திருக்கிற மோடி அரசை நாம் கண்டிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தை கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து, இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வேண்டும். தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் நாடு முழுவதும் பரவ வேண்டும். இதுல நாம இந்த இடஒதுக்கீட்டை தீரும் வரை வென்றெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.